கடந்த ஆண்டு அதானி குழுமம் குறித்து புகார் கூறியிருந்த அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த ஆண்டில் நாங்கள் சுட்டிக்காட்டிய அதானி குழும முறைகேடுகளில் எந்தெந்த வெளிநாட்டு போலி கம்பெனிகள் வழியாக மோசடி நடந்தது என சுட்டிக்காட்டினோமோ அத்தகைய கம்பெனிகள் சிலவற்றில் செபியின் தலைவரே சம்பந்தப்பட்டுள்ளார். அவற்றில் கணிசமான பங்குகளும் வைத்துள்ளார். எனவே அவரை கொண்டே புகார்களை விசாரிக்க ஏற்பாடு செய்தால் உண்மைகள் எப்படி வெளியே வரும் என கூறியிருந்தது. இது பங்குச் சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து கார்கே தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். இதன் பிறகு அந்த கட்சி பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறும்போது செபி தலைவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடக்கும். ஒவ்வொரு மாநில தலைநகரத்திலும் அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். செபி அதானி தொடர்புடைய நாட்டின் பெரிய ஊழல் குறித்து காங்கிரஸ் கூட்டத்தில் ஆலோசித்தோம். அதானி ஊழல் குறித்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது என முடிவு செய்தோம் என அவர் கூறினார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்த கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவரது உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட மத்திய அரசு ஒப்புதல் அளித்து கடந்த ஜூன் 12ஆம் தேதி மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்த நாணயத்தை அதிகாரப்பூர்வமாக வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெறும் விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். கருணாநிதி நினைவு நாணயத்தை மத்திய நிதி அமைச்சகத்தின் உத்தரவின்படி இந்திய ரிசர்வ் வங்கி அச்சடித்து வெளியிடுகிறது. இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி என்ற பெயருடன் தமிழ் வெல்லும் என தமிழில் எழுதப்பட்ட வாசகம் கருணாநிதி நினைவு நாணயத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், வைகோ, திருமாவளவன், செல்வ பெருந்தகை, முத்தரசன், கே பாலகிருஷ்ணன் என பலர் பங்கேற்க உள்ளனர். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமாக தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த நாணயத்தை வெளியிட உள்ளதால் இந்த நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதோடு ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் வாக்கு சதவிகிதம் 40%இருந்து 19% குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று அதிமுக அறிவித்தால் பாஜக கூட்டணியில் இடம்பெறலாம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கருத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டமாக பதிலளித்துள்ளார். அண்ணாமலையிடம் சீட் கேட்டு அதிமுக நிற்க வேண்டுமா? என்ன வாய்க்கொழுப்போடு பேசுகிறார்கள் பாருங்கள். அதிமுகவுக்கு இப்படி ஒரு நிலை வந்தால் நாங்கள் செத்து விடுவோம் என்று செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக்கை கடந்த மார்ச் மாதம் கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்தனர். அவரை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் கடந்த ஜூனில் கைது செய்தது. அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஜாபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரான முகமது சலூமை அமலாக்கத்துறை கைது செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. மத்திய கல்வி அமைச்சகம் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய கல்வி நிறுவன தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளது. பெங்களூரு ஐஐஎஸ்சி நிறுவனம் 2ஆம் இடத்தையும், மும்பை ஐஐடி 3வது இடத்தையும், டெல்லி ஐஐடி 4ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. பொறியியல் கல்லூரிகள் தரவரிசையில் சென்னை ஐஐடி முதலிடத்தையும், டெல்லி ஐஐடி 2வது இடத்தையும், மும்பை ஐஐடி 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்கல்வி தரவரிசை பட்டியலில் நமது மாநிலம் மற்றவர்களை விட மிகவும் முன்னோக்கி நிற்கிறது. இந்தியாவின் கல்வி மையமாக தமிழகம் தொடர்ந்து ஜொலிப்பது பெருமையான தருணம். உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்தரத்தில் உள்ள பல கல்வி நிறுவனங்கள் தமிழகத்தில் செயல்படுவது பெருமைக்குரியது. நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முன்னணியில் உள்ள திராவிட மாடலுக்கு பெருமையான தருணம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். அண்மையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். அந்த சமயத்தில் சீமானின் பேச்சுக்கு திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எஸ்பி வருண்குமார் குடும்பத்திற்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்ணன் தனது பதிவில், சாரே, நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் முன்னரே தயவு செய்து இறந்து விடுங்கள். எங்கள் அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம். நீங்கள் தவறினாலும் அதன் பலனை சந்ததிகள் சந்திக்கும், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் என்று பதிவிட்டுள்ளார். தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி தலைவராக இருந்த பாலச்சந்திரன் 2022ஆம் ஆண்டு ஜூனில் ஓய்வு பெற்றார். அதன் பின் உறுப்பினராக உள்ள முனியநாதன் பொறுப்பு தலைவராக செயல்பட்டு வருகிறார்.
கடந்த 2 ஆண்டுகளாக புதிய தலைவர் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் எஸ்.கே. பிரபாகர் IAS-ஐ TNPSC தலைவராக நியமித்து தமிழக கவர்னர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். வருவாய்த்துறை கமிஷனராக உள்ள எஸ்.கே. பிரபாகர் விரைவில் TNPSC தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 6 ஆண்டுகள் அவர் பதவியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக முன்னாள் DGP சைலேந்திர பாபுவின் பெயரை தமிழக அரசு பரிந்துரை செய்தது. அதனை கவர்னர் ரவி பரிசீலிக்காமல் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.